வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாக் லெக்டு ஸ்டேர்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாக் லெக்டு ஸ்டேர்ஸ்னு என்னென்னா இந்த டயக்ராமில் பாருங்கள். படிக்கட்டு நம்ம நார்மலாக வீட்டில் பயன்படுத்துகிறோம் இல்லையா, படிக்கட்டுகள், அதோடைய டிசைன் தான் டாக் லெக்டு ஸ்டேர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி டிசைன் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன். டிசைன் ஒன் ஆஃப் த ஃப்ளைட் ஆஃப் எ டாக் லெக்டு ஸ்டேர்ஸ். ஃப்ளைட், இங்கே ஃப்ளைட்னா என்ன மீனிங்னா, இப்போது இந்த டிசைனில் பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. மொதல் பார்ட், ரெண்டாவது பார்ட். இதில் இருக்கிற அந்த பார்ட்ஸ் தான் நம்ம வந்து ஃப்ளைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃப்ளைட் ஆஃப் எ டாக் லெக்டு ஸ்டேர்ஸ் ஸ்பேனிங் பிட்வீன் லேண்டிங் பீம்ஸ் யூஸிங் த ஃபாலோவிங் டேட்டா. லேண்டிங் பீம்ஸ்ன்றது ரெண்டு பீமுக்கு இடையில தான் அந்த ஃப்ளைட் இருக்கும். ஓகேங்களா? டைப் ஆஃப் ஸ்டேர்கேஸ், இது எல்லாமே கொஷினுக்கு கொடுக்குற கிவன் டேட்டாஸ். டைப் ஆஃப் ஸ்டேர்கேஸ் டாக் லெக்டு வித் வேஸ்ட் ஸ்லாப் ட்ரெட்ஸ் அண்ட் ரைசஸ் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன் த ஃப்ளைட் ஈக்குவல் டு 10. என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேர்கேஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம பயன்படுத்த போகிறது டாக் லெக்டு ஸ்டேர்கேஸ். அதில் நம்மளுக்கு வேஸ்ட் ஸ்லாப் ஒன்று கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அதில் த்ரெட்ஸ் இருக்குது, ரைசஸ் இருக்குது. த்ரெட்ஸ்னால் என்ன, ரைசஸ்னால் என்னென்னா, இப்போது இதுதான் படிக்கட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த படிக்கட்டில் இவ்வளோ நீளமாக இருக்குங்களே, கால் வைக்கிறோம் இல்லையா, இந்த இடம் தான் வந்து த்ரெட்டு. இந்த ஹைட் இருக்குங்களே, இந்த ரைஸ், ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஹைட், அதுதான் ரைசர்னு சொல்லுவோம். த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன் த ஃப்ளைட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளைட்டில் எத்தனை படிக்கட்டுகள் இருக்குன்னா 10 படிக்கட்டுகள் இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இந்த ஃப்ளைட் வந்து 10. ஓகேங்களா? நெக்ஸ்ட் த்ரெட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு த்ரெட்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து 300 mm. உங்கள் கொஷின் பேப்பரில் இந்த த்ரெட்டும் இந்த ரைஸும் கொடுக்கலன்னா நீங்கள் இந்த வேல்யூ எழுதிக்கணும். ஓகேங்களா? இது ஜென்ரல் வேல்யூ, இது எப்பயுமே எடுத்துக்கிற வேல்யூ. இது 300, ரைஸ் வந்து 150 mm. சில டைம் கொஷின் பேப்பரில் கொடுக்காமலும் போயிடுவாங்க, அப்போ நீங்கள் இதுதான் எடுத்துக்கணும், வேறு எந்த வேல்யூ எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் வித் ஆஃப் லேண்டிங் பீம். இந்த லேண்டிங் பீம் இருக்குல்ல இந்த படிக்கட்டுக்கு, அதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 300 mm. நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணுற கான்க்ரீட் வந்து M20 கிரேடு. ஸோ அதனால் FCK வந்து 20 N per mm². இதில் யூஸ் பண்ணுற பார்ஸ் வந்து FE 415 HYSD பார்ஸ். அதனால் FYயோட வேல்யூ 415 N per mm². இது எல்லாமே கிவன் டேட்டா. இந்த டேட்டாவை பயன்படுத்தி நம்ம வந்து டாக் லெக்டு ஸ்டேர்ஸை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸ்டெப் 1, எஃபெக்டிவ் ஸ்பேன் கண்டுபிடிக்கணும். அதாவது ரெண்டு பீமுக்கும் இடையில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸ்டார்டிங் படிக்கட்டுலேருந்து மேலே போகிற படிக்கட்டு வரைக்கும், ஓகேங்களா, இந்த ஃப்ளோர் வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ், எஃபெக்டிவ் ஸ்பேனை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு சிம்பிள் கேபிட்டல் L ஈக்குவல் டு. ஸோ ஒரு ஸ்பேன் எப்படி, எஃபெக்டிவ் ஸ்பேன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த த்ரெட்ஸை மல்டிப்ளை பண்ணி எது கூட ஆட் பண்ணணும்னா வித் ஆஃப் லேண்டிங் கூட ஆட் பண்ணணும். ஸோ டோட்டலாக ஒரு ஃப்ளைட்டில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது, 10 ஸ்டெப்ஸ் இருக்குது, இன்டூ த்ரெட்ஸ்னுடைய வேல்யூ 300. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கிவனில் கொடுத்துட்டாங்க, த்ரெட்ஸ்னுடைய வேல்யூ 300. நெக்ஸ்ட் ப்ளஸ் வித் ஆஃப் லேண்டிங், அதுவும் கொஷினில் கொடுத்துட்டாங்க. வித் ஆஃப் லேண்டிங் வந்து 300 mm. ஓகேங்களா? சரி, 10 into 300 3000 plus 300, 3000 plus 300 3300 mm. ஸோ இதை நம்ம எம்எம்லேயும் யூஸ் பண்ணுவோம். அப்படி மீட்டரில் வேணும் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து 1000ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு 3300 1000ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், இந்த 2 ஜீரோ கேன்சல். ஸோ ஒரு ஜீரோக்கு 3.3 வரும். ஸோ L is equal to 3.3 மீட்டர். ஸோ எங்கெல்லாம் மீட்ரு பயன்படுத்தணுமோ அங்கே 3.3 பயன்படுத்திக்கலாம். எங்கெல்லாம் நம்ம எம்எம்மில் பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துல 3300 பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் திக்னஸ் ஆஃப் வேஸ்ட் ஸ்லாப். இந்த ஸ்லாப்னுடைய திக்னஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், எஃபெக்டிவ் ஸ்பேனை 20ஆல் டிவைட் பண்ணணும். இதுதான் ஃபார்முலா. எஃபெக்டிவ் ஸ்பேன் இப்போ வந்து நம்ம எம்எம்மில் எடுத்துக்கணும், இந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஸோ 3300 டிவைட் பை 20, ஒரு ஜீரோ கேன்சல். ஸோ 2 1s are 2 165 சார். ஓகேங்களா? டிவைட் பண்ணோம்னா 165 mm தான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச திக்னஸ்.
இந்த திக்னஸ் தான் அந்த ஸ்லாபுக்கு மேலே இருக்கும். ஓகேங்களா. அடாப்ட் ஓவரால் டெப்த் D is equal to 165 mm. ஸோ இப்போ நம்ம டெப்த் என்ன எடுத்துக்கணும், 165 mmனு எடுத்துக்கணும். ஓகேங்களா. நம்மளுக்கு என்ன திக்னஸ் ஆஃப் வேஸ்ட் ஸ்லாப் கிடைச்சதோ அதை நம்ம ஓவரால் டெப்த்தாக எடுத்துக்கணும். D is equal to 165 mm. இப்போ நம்ம எஃபெக்டிவ் டெப்த்து கண்டுபிடிக்கணும், அதாவது ஸ்மால் d வேல்யூ. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஓவரால் டெப்த் மைனஸ் D டேஷ். எப்பயுமே D டேஷ் வந்து 25 mmனு வச்சுக்கோங்க, அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதெல்லாம் கொஸ்டினை கொடுக்க மாட்டேன், நீங்கள் தான் அசியூம் பண்ணிக்கணும். ஸோ 165 25 போயிடுச்சுன்னா 140. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச எஃபெக்டிவ் டெப்த். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, எவ்வளவு லோடுலாம் தாக்கு பிடிக்கும் நம்ம கட்டுற அந்த படிக்கட்டு. ஓகேங்களா. அந்த லோடெலாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெட் லோட் ஆஃப் ஸ்லாப் ஆன் ஸ்லோப். முதல்ல டெட் லோட் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு சிம்பிள் WS ஈக்குவல் டு D. D என்னது, ஓவரால் டெப்த் இன்டூ B இன்டூ 25. இதெல்லாம் ஜென்ரல் வேல்யூ ஃபார்முலாஸ். D வந்து 0.165. ஏன் 0.165னா இந்த டெட் லோடு எல்லாமே மீட்டர்ஸில் எடுத்துக்கணும். ஓகேங்களா. நம்மளுக்கு D வேல்யூ என்ன இருக்குது, 165 இருக்குது. அதை வந்து நம்ம வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது 1000 டிவைட் பண்ணிக்கணும். அப்போது 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுன்னா வரும் 0.165. அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இன்டூ B வேல்யூ உங்களுக்கு கொஷினில் கொடுக்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் எப்பயுமே 1 மீட்டர் எடுத்துக்கணும். அதான் 1 இன்டூ 25 வந்து ஜென்ரல் வேல்யூ. ஸோ ஒரு டெட் லோடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரல் வேல்யூ 25. ஸோ இது மூணுத்தையும் கேல்குலேட்டரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4.125 kN பர் மீட்டர் தான் நம்மளுக்கு கிடைச்ச டெட் லோட் ஆஃப் ஸ்லாப் ஆன் ஸ்லோப். இன்னும் நிறைய லோட்லாம் கண்டுபிடிக்கணும். அடுத்தது டெட் லோட் ஆஃப் ஸ்லாப் ஆன் ஹாரிசான்டல் ஸ்பேனில். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஸ்லோப்பில் எவ்வளவு இருக்குது, இப்போது ஹாரிசான்டல் ஸ்பேனில் வந்து எவ்வளவு டெட் லோடு இருக்குது. அதுக்கு ஃபார்முலா W ஈக்குவல் டு WS இன்ட்டு ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் T ஸ்கொயர் பை T. ஸோ WS ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் தான் கண்டுபிடிச்சோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 4.125. அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணிப்போம். இன்டூ ரூட் ஆஃப் R என்னது ரைசர், T என்னது த்ரெட். இது எல்லாமே கிவன் டேட்டாவில் இருக்குது. ஸோ R வந்து 150, ஸோ ஸ்கொயர் 150 ஸ்கொயர் ப்ளஸ் த்ரெட் வந்து 300 ஸ்கொயர் டிவைடட் பை அகைன் த்ரெட் வந்து 300. ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே ரூட்டு கொடுக்குறத ஃபினிஷ் பண்ணுங்கள். 150 ஸ்கொயர் பண்ணோம்னா 22,500, 300 ஸ்கொயர் பண்ணோம்னா 90,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,12,500. இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 335.410. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்ஸில் அப்படியே ஆன்சர் வரும் பாருங்கள். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1383.566 by 300. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா கேல்சியில், therefore W is equal to 4.61 kN per meter. நெக்ஸ்ட் டெட் லோட் ஆஃப் ஒரு ஸ்டெப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம டெட் லோடு வந்து ஒரு ஸ்டெப்பு, அதாவது இதுதான் நம்ம ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்து டெட் லோடு எப்படி கண்டுபிடிக்கலாம். இது எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு டெட் லோடு இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பு கண்டுபிடிக்கும் போது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்முலா வருதுங்களா, இனிமேல் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்முலா வருதா. ஸோ அதுதான் அந்த ஃபார்முலா எழுத போகிறோம். ட்ரையாங்கிள் என்னது, ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் மாதிரி, ஆஃப் இன்ட்டு இங்கே இருக்கிறது ரைசர் 1, த்ரெட்டு 1. ஸோ R இன்ட்டு T, ஜென்ரல் வேல்யூ 25. 1/2 எப்படி எழுதலாம், 0.5 எழுதலாம். இன்ட்டு R என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், Rனா ரைசர். R பாருங்கள், ரைசர் வந்து 150 mmனு கொடுத்துருக்காங்க. த்ரெட்டு வந்து 300 mm. நம்ம இங்கே பயன்படுத்தும் போது அது மீட்டரில் தான் எழுதணும். இங்கே எழுதும் போது மீட்டரில் எழுதணும். ஓகேங்களா. ஸோ R எவ்வளவு, 150 mm கொடுத்துருக்காங்க. அது 1000 டிவைட் பண்ணும் போது 0 கேன்சல், 2 நம்பர் தள்ளி போயிட்டா 0.15. அதே மாதிரி த்ரெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 300 mm. அது 1000 டிவைட் பண்ணும் போது 2 0 கேன்சல், ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கும். ஸோ 0.3 இன்ட்டு 25. இந்த 4 வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 0.56 kN பர் மீட்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட் லோட் ஆஃப் ஸ்டெப்ஸ் பர் மீட்டர் லென்த்து கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம ஒரு ஸ்டெப்பு கண்டுபிடிச்சோம் இல்லையா 0.56, அதை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி நம்ம இந்த ஜென்ரல் இது என்னது பர் மீட்டர் லென்த்துக்கு தானே ஸ்டெப்ஸுக்கு. ஸோ அதை 300ஆல் டிவைட் பண்ணும். ஏன் 300ஆல் டிவைட் பண்ணுறோம், நம்ம இருக்கிற அந்த த்ரெட் வேல்யூ வந்து 300.
ஸோ அதால் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 2 0 இங்கே 2 0 கேன்சல். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 3ஆல் கேல்சியில் டிவைட் பண்ணிங்கன்னா 1.86 kN per மீட்டர்னு வரும். ஓகேங்களா. இந்த லோட் ஆஃப் ஸ்டெப்ஸ் பர் மீட்டர் லென்த்துக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்மளுக்கு முதல்ல கிடைச்ச ஒரு ஸ்டெப்புக்கு கிடைச்ச 0.56 இன்ட்டு நெக்ஸ்ட்டு அதை 1000 டிவைட் மல்டிப்ளை பண்ணி எதால் டிவைட் பண்ணோம்? 300 எங்கேருந்து எடுத்தோம்? நம்ம கொஷனில் கொடுத்த த்ரெட் வேல்யூ. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் 1.86 kN per மீட்டர் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ஃபினிஷஸ் நம்ம எடுத்துக்கிறது தான் 0.53ன்னு எடுத்துக்கிறோம். நம்ம ஏன் அதை 0.53 எடுத்தோம்னா நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் 2 லோடு கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா. ஒவ்வொரு லோடு பாருங்கள் 0.56 1.86 இந்த மாதிரி லோடெலாம் கண்டுபிடிச்சோம். எந்தெந்த லோடு நீங்கள் எடுத்து ஆட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த W லோட் 4.61ம் இந்த லோட் ஆஃப் ஸ்டெப்ஸ் பர் மீட்டர் லென்த் இந்த 1.86ம் டிக் பண்ணுறதுல ஆட் பண்ணோம். 4.61 + 1.86 4.61 + 1.86 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் கேல்குலேட்டரில் ஆட் பண்ணலாமா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறாங்க. 4.61 + 1.86 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 6.47 வருது. எனக்கு ஆன்சர் ரவுண்டாக ஒரு சிங்கிள் டிஜிட்டாக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இதை இப்போ எனக்கு 6க்கு அப்புறம் என்ன இருக்கும்? 7. ஸோ 7ஆல் இதை சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். 6க்கு அடுத்த நம்பர் 7 தானே ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது. ஸோ 7ஆல் சப்ட்ராக்ட் பண்ணணும்னா 7 - 6.47 நம்மளுக்கு என்ன வரும்? 0.53 வரும். ஸோ அந்த 0.53 நம்ம இங்கே எடுத்துக்கலாம் ஃபினிஷஸ்க்கு. ஓகேங்களா. அது ஏன் அப்படி எடுத்துக்கணும்? நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் சிம்பிளஸ்ட்டு ஃபினிஷிங் வேல்யூ ரொம்ப சின்ன வேல்யூ எடுத்துக்கணும். அதுதான் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு பக்கத்தில் ரவுண்ட் ஆஃப் பண்ணுற நம்பர் இப்போ 6.47னா 7 வரும் பக்கத்து நம்பர். ஸோ அது கூட நீங்கள் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வேல்யூ கிடச்சிடும் 0.53. அதை எடுத்து இங்கே பயன்படுத்திக்கணும். ஸோ இது உல்ட்டாவாக பயன்படுத்தணும். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு டோட்டல் டெட் லோடு கிடச்சிச்சு 7 kN per மீட்டர். நெக்ஸ்ட் சர்வீஸ் லைவ் லோடு கண்டுபிடிக்கணும். இது எப்படின்னா திடீர்னு நம்ம படிக்கட்டில் ஓவர் க்ரௌட் ஆகிடுச்சுன்னா அந்த லோடு தாக்கு பிடிக்குமா? ஸோ அதுக்கு ஜென்ரலாக வேல்யூ ஒரு எக்ஸ்ட்ராவாக 5 kN per மீட்டர் ஸ்கொயர் வச்சுருப்பாங்க. எப்பயுமே ஒரு படிக்கட்டு கட்டுறாங்கன்னா ஒருத்தர் நடந்து போனால் பரவாயில்ல, கும்பலாக நடந்து போகும்போது இல்லை நிறைய பேர் நடந்து போகும்போது அது தாக்கு பிடிக்கணும் இல்லை. ஸோ அதுக்கு லோடு எப்பயுமே இருக்கணும் இல்லை 5 kN per மீட்டர் ஸ்கொயர். இது ஜென்ரல் வேல்யூ. ஓகேங்களா. தேர்ஃபோர் டோட்டல் சர்வீஸ் லோடு ஈக்குவல் டு ஸோ நம்மளுக்கு டோட்டல் டெட் லோடும் இந்த எக்ஸ்ட்ரா க்ரௌடு இருக்கீங்களே ஓவர் க்ரௌடு லைவ் லோடு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். 7 + 5 = 12 kN per மீட்டர். ஸோ நம்ம இதிலேருந்து ஃபேக்டர்ட் லோடு கண்டுபிடிப்போம். W = 1.5. இந்த 1.5 எங்கேருந்து எடுக்கணும்னா ஃபேக்டர்டு லோடு W = 1.5 ஜென்ரல் வேல்யூ இது இன்ட்டு நம்மளுக்கு டோட்டல் சர்வீஸ் லோடு எவ்வளோ வந்திருக்கு 12. ஸோ 1.5 × 12 மல்டிப்ளை பண்ணும்போது 18 kN per மீட்டர் கிடச்சிரும். ஸோ இதுதான் WU வேல்யூ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த படிக்கட்டுக்கு அந்த பெண்டிங் மொமெண்ட். ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அட் சென்டர் ஆஃப் ஸ்பேன் ஃபார்முலா M = 1.8 × WU × L². 1/8 எப்படி எழுதலாம்? 0.125 எழுதலாமா? கேல்குலேட்டர் டிவைட் பண்ணிக்கோங்க. WU ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் தான் கண்டுபிடிச்சோம். எவ்வளவு? 18. ஸோ 18 × L². L² எஃபெக்டிவ் ஸ்பேன் ஸ்டார்டிங்கில் இருக்கு இல்லையா L given L வேல்யூ 3.3 ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சோமா L = 3.3. அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதை கேல்குலேட்டரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிவிட்டு கேல்குலேட்டரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் M வேல்யூ 24.5 kN மீட்டர்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 செக் ஃபார் டெப்த் ஆஃப் வேஸ்ட் ஸ்லாப். நம்ம ஒரு டெப்த்து ஸ்டார்டிங்கில் பயன்படுத்தணும். ஓவரால் டெப்த்துன்னு அந்த டெப்த்து சரியா இல்லையா அது சேஃபாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டெப்பு. D = mu/0.138 FCKB. இதுக்கு ரூட் எடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த டெப்த்து கிடச்சிரும். D = mu. muனா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் இல்லையா அதான் mu.
u போடல u போடாமலும் எழுதலாம் போட்டும் எழுதலாம். ஸோ m is equal to 24.5 knm. ஸோ இந்த 24.5 கூட அந்த knm ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும். 10 power 6 divided by 0.138 into fck உங்கள் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க கிவனில் 20 into இந்த b வேல்யூ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். b வேல்யூ வந்து 1 மீட்டர் எடுத்துக்கணும்னு எப்பயுமே அசியூம். இந்த 1 மீட்டர் எப்படி எழுதலாம்? 1000 mmன்னு எழுதலாமா? ஸோ இந்த 1000 எப்படி எழுதலாம்? 10 power 3ன்னு எழுதலாமா? அதில் தான் இங்கே 10 power 3ன்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த 10 power 3 10 power 3 கேன்சலேஷன் பேலன்ஸ் 10 power 3 இருக்கும். 10 power 3 என்னது 1000 கூட இந்த 24.5 மல்டிப்ளை பண்ணோம்னா 24,500ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2.76 வரும். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா 8876.81 வரும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 94.21 mmன்னு வரும். நம்ம ஸ்டார்டிங்கில் ஓவரால் டெப்த் என்ன கண்டுபிடிச்சோம்? என்ன எடுத்துக்கிட்டோம் நம்ம ஸ்டார்டிங்கில்? அதை பார்க்கணும். ஸ்டார்டிங்கில் இந்த எஃபெக்டிவ் டெப்த் ஓவரால் டெப்த்துக்கு அப்புறம் இந்த எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிச்சுன்னு ஸ்மால் டி அது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 140 mm. அந்த 140 mmக்கு வந்து இதில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது இந்த ஸ்டெப்பில் 94.21. ஸ்டார்டிங்கில் நமக்கு டி வேல்யூ கண்டுபிடிச்சது 140. ஸோ அந்த டி வேல்யூவை விட நம்ம கண்டுபிடிச்ச இங்கே செக் பண்ணுறதுக்கான வேல்யூ வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போது நம்ம கட்டுற அந்த படிக்கட்டுக்கான டெப்த்து சேஃப் ஒத்துக்கலாம். ஓகேங்களா? சேஃபாக தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, செக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ mu ஈக்குவல் அதுக்கு தான் ஃபார்முலா 0.87 into fy into ast into d into 1 minus ast fy by b into d into fck. பொறுமையாக போட்டால் தான் இதில் மிஸ்டேக்ஸ் வராமல் போட முடியும். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. mu ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸில் நம்ம கண்டுபிடிச்சோம்ல mu, அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். 24.5 kNm. அது kN நம்ம மாற்றும் போது 10 power 6 நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 0.87 into fy வந்து உங்கள் கொஷின்லேயே ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க 415. ast தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதில். ஸோ ast அப்படியே வந்துடும். d வேல்யூ வந்து 140. அதுதான் நம்ம எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிச்சோம். ஸோ 140 into 1 minus ast. fyயும் உங்கள் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 415 divided by b வேல்யூ வந்து 1 மீட்டர் சொன்னேன். அது mmக்கு மாற்றும் போது 10 power 3 into d வேல்யூ எஃபெக்டிவ் டெப்த் வந்து 140. fck உங்கள் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 20. இதுக்கு அப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். வேல்யூ கொடுத்த வேல்யூஸில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இதை எடுத்து அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 0.87 இந்த 415 இந்த 140 இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 5047 வரும். into ast into 1 minus 415 ast by இந்த 3த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 10 power 3 என்னது 1000 into 140 into 20 மல்டிப்ளை பண்ணணும்னா 28 lakhs வரும். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இதை எடுத்து அப்படியே எழுதிக்கணும், இதையும் எடுத்து அப்படியே எழுதிக்கணும். அது எப்படி எழுதணும்னா இந்த 50547 ast into 1 50547 ast இதை எடுத்து இப்போ இந்த நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணுங்கள். 50547 into 415 ast into ast ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டர் அப்படி எடுத்து எழுதிக்கணும். ஒன்றும் இல்லை, இதை எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் நியூமரேட்டர் கூட. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். கேல்குலேட்டரில் இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 7.4ன்னு வரும். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். அதாவது இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ். ஸோ 7.4 ast ஸ்கொயர். இந்த ப்ளஸ் 50547 ast இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 50547 ast. இங்கே ஏற்கனவே இருக்கிற ப்ளஸ் 24.5 into 10 power 6 ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு எழுதிக்கணும். இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு எழுதிக்கணும். இப்போ இதை வந்து கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணணும். ஸோ எப்படி வந்து இதை கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் உங்கள் கேல்குலேட்டரை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மோட் பட்டனை ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷன் கீழே இருக்கிற அந்த 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகைன் இன்னொரு வாட்டி மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிகிரி கீழே 2ன்னு வரும். அந்த 2வை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஏன்னு கேட்குது. ஏன்னு என்னதுன்னா
ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் எழுத போகிறோம். ஏஎஸ்டி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது 7.4. ஸோ அதை டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணணும். இப்போ அடுத்தது பி கோஎஃபிஷியன்ட், அதாவது ஏஎஸ்டினுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது -50547. இப்போ ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் 24.5 இன்ட்டு 10 பவர் சிம்பிளுக்கு இந்த சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 6 10 power 6. இப்போ ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் கிடைக்கும் 6305.61. ரெண்டாவது ஆன்சர் 525.05. ஸோ எப்படி கேல்குலேட்டர் சால்வ் பண்ண தெரிஞ்சுட்டிங்களா? நம்மளுக்கு கேல்குலேட்டர் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு ஆன்சர் வருது. ஏஎஸ்டி ஈக்குவல் டு 6305.6, ஏஎஸ்டி ஈக்குவல் டு 525.05. இதில் எது சின்ன நம்பர் பாருங்கள், லீஸ்ட் நம்பர் 525.05. இதை தான் எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 525.5 இருக்கிறத நம்ம 513 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம் 12 mm டயாமீட்டர் பாரை வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஆனால் ஸ்பேஸ் தெரியாது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த 200 mm இங்கே எப்படி எழுதுனேன், அதுக்கு தான் ஃபார்முலா πd²/4 ஈக்குவல் டு பையனுடைய வேல்யூ 3.14 இன்ட்டு நம்ம என்ன டயாமீட்டர் பயன்படுத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் 12 mm. ஸோ 12²/4. இது அப்படியே கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 113.04 வரும். அந்த 113.04 1000 மல்டிப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஏஎஸ்டியால் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும் 213.283. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை விட கம்மியான நம்பர் எடுக்கணும். 213க்கு கம்மியான நம்பர் எது? 210 வரும், 200 வரும். நம்மளுக்கு பெஸ்ட்டு 200 தான், ஸ்பேஸ் பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 200ன்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே அசம்ஷன் தான். ஸோ நம்ம ஒரு 12 mm டயாமீட்டர் பார் எடுத்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வரும்? ஓகேங்களா? நீங்கள் என்ன mm வேணால் எடுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது, ஆனால் பெஸ்ட்டு 12 mm தான். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். டிஸ்ட்ரிபியூஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஈக்குவல் டு 0.12% ஆஃப் கிராஸ் செக்ஷன். இந்த 0.12% எப்படி எழுதலாம்? 0.12/100 இன்ட்டு இந்த கிராஸ் செக்ஷன் எப்படி எழுதணும்னா 1000 இன்ட்டு 165. இது 165 எதை சொல்லுதுன்னா இந்த டெப்த். ஓகேங்களா? காட்டுற பாருங்க 165. இதோ இருக்கு பாருங்க, திக்னஸ் ஆஃப் வேஸ்ட் ஸ்லாப், அதான் 165. அந்த திக்னஸ் தான் எடுத்து நம்ம அங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இந்த 0.12 பர்சன்டேஜுங்கிறத டிவைடட் பை 100 இன்ட்டு கிராஸ் செக்ஷனில் நம்மளுக்கு 1000 வரும். 1000 ஏன் வருதுன்னா அந்த பி வேல்யூ வரும். அதாவது 1 மீட்டர் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த பி வேல்யூ, அது 1000 இன்ட்டு பி வேல்யூ. இது வந்து அந்த திக்னஸ் ஆஃப் த வேஸ்ட் ஸ்லாப். இது வந்து திக்னஸ். ஸோ 165. ஸோ இது அப்படியே கேல்குலேட்டரில் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 198 mm²/மீட்டர்னு வரும். இப்போ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நம்ம வந்து 8 mm ராட் எடுத்துக்க போகிறோம். 8 mm டயாமீட்டர் பார் எடுத்துக்க போகிறோம். அதாவது எப்பயுமே ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து 12 mm டயாமீட்டர் எடுத்தோம்னா இதை விட கம்மியாக எடுத்துக்கலாம். அந்த வாட்டி கம்மியாக எடுக்கணும், அதுதான் முடிவு எப்பயுமே. இங்கே 8 mm, அதை விட கொஞ்சம் கம்மியான mm எடுத்துங்க. 8 mm டயாமீட்டர் பார். இப்போது இங்கேயும் எப்படி 200 வந்ததுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு ஃபார்முலா πd²/4. பையனுடைய வேல்யூ என்னது 3.14 இன்ட்டு டயாமீட்டர். நம்ம என்ன டயாமீட்டர் எடுத்துக்க போகிறோம்? 8. ஸோ 8²/4 ஈக்குவல் டு, இது கேல்குலேட்டர் சால்வ் பண்ணிங்கன்னா 50.24ன்னு வரும். இந்த 50.24 1000 மல்டிப்ளை பண்ணி எதால் டிவைட் பண்ணோன்னா நம்ம என்ன முடிவு பண்ணி வச்சுக்கோங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதால் டிவைட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 253.7 வரும். இதுக்கு முன்னாடி வேல்யூ எடுத்துக்கணும். 250 எடுக்கலாம், 200 எடுக்கலாம். ஸோ பெஸ்ட் நம்பர் 200 தான், பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஜீரோஸ்லேயே அந்த டென்ஸ்லேயே இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். 200 யூஸ் பண்ணலாம், 240 யூஸ் பண்ணலாம், 250 யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது டயக்ராமுக்கு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் எப்படி வரையணும்னா ரொம்ப ஈஸியாக வரணும்னா முதல்ல ஸ்டெப்ஸ் வரைஞ்சிடணும். கொஷினில் மொத்தம் எத்தனை ஸ்டெப் சொல்லியிருக்காங்க? 10 ஸ்டெப்பு. 1 இங்கே மேலே லேண்டிங்கை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு லேண்டிங் ஒரு கோடு போட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 10 ஸ்டெப்ஸ் வரைஞ்சிடணும்.
மேலேயும் ஒரு லேண்டிங்கு, இங்கேயும் நம்ம லேண்டிங் பண்ணுவோம் ஏறுவோம், இங்கே ஏறுவோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு அங்கே போய் லேண்டிங் நிற்போம் படிக்கட்டு. இது ஒரு பக்கம் மட்டும்தான். ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் லேக் இதை வரைஞ்சிடணும். அதுக்கப்புறமா இது எல்லாம் இந்தமாரி ஒரு சிம்பிள் போட்டோம்னா இங்கே என்னது செங்கல் கல் சிமெண்ட் எல்லாம் போட்டு கட்டின அந்த மேசனரி வாலை தான் நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ஒரு கனெக்ஷன். ஸோ இங்கேயும் ஒரு நம்மளுக்கு ஒரு பீம் செட்டப் இருக்கும், இங்கேயும் ஒரு பீம் செட்டப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதோடைய திக்னஸ் வந்து 300 mm. இங்கேருந்து ஒரு கனெக்ஷன். ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஒயிட்டாக இருக்கிறதுலாம் வரைஞ்சிருங்க. அந்த ஒயிட் லைன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிடணும். நான் எப்படி வரைஞ்சிருக்கோம் அதெல்லாம் வரைஞ்சிட்டு எப்படி மெஷர்மெண்ட் எழுதணும்னு பாருங்கள். ஸோ இந்த பீமுக்கு இடையில் ஒரு டாட்டர் லைன் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இங்கேருந்து அதேமாதிரி இந்த பீம்லேயும் ஒரு டாட்டர் லைன்ஸ் போட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் தான் எஃபெக்டிவ் ஸ்பேன்னு சொல்லுவாங்க. 3300. 3300 இது ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு கொஷின்லேயே இருக்கும். 3300 தோ எஃபெக்டிவ் ஸ்பேன் கண்டுபிடிச்சோம் இல்லையா? 3300 அதுதான் அந்த டயக்ராமில் காட்டணும். ஸோ மொதல் வேலை அந்த எஃபெக்டிவ் ஸ்பேனை காமிச்சாச்சு, அந்த திக்னஸை காமிச்சாச்சு. அதேமாரி நம்ம அந்த ஸ்லாப் இருக்குங்களா, அந்த ஸ்லாப்னுடைய டெப்த்து 165, திக்னஸ் 165 அதையும் காமிச்சாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன காமிக்கணும்னா ரைசர் வேல்யூ என்ன, த்ரெட் வேல்யூ என்ன. ரைசர் என்னது? இதுதான் ரைசர், படிக்கட்டினுடைய அந்த ஹைட்டு தான் ரைசர். ஒவ்வொரு படிக்கட்டு அது வந்து ரைசர் R is equal to இந்த மாதிரி கோடு போட்டுட்டு நம்ம 150 சொல்லிடணும். கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் த்ரெட் என்னது? இந்த டிஸ்டன்ஸு படிக்கட்டில் காலை வைப்போம் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது த்ரெட்டு. இந்த மாதிரி 2 கோடு போட்டுட்டு T is equal to 300ன்னு சொல்லிடணும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டு ஃபைனலாக நம்ம வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எழுத போகிறோம். இந்த புள்ளியாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எவ்வளோன்னு எழுதணும். எத்தனை ராட் எடுத்தோம்? 8 mm ராடு எடுத்தோம். டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 8 mm ராடு, டயாமீட்டர் 200 m சென்டர் ஸ்பேசிங். ஸோ அது வந்து #8, அதாவது 8 mm டயாமீட்டர்னு அர்த்தம். அட் 200 mm ஸ்பேசிங். ஸோ இது எல்லாமே ஒரு 8 mm டயாமீட்டர் உள்ள அந்த ராடு எடுத்துக்கிட்டு அது 200 mm ஸ்பேஸ் விட்டு வைப்பாங்க. அதான் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு லைன் வருதுங்க இல்லையா, திக்னஸ் ஒரு லைன், ஒயிட் லைன் இங்கேருந்து. ஸோ இதுதான் நம்ம வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன எடுத்துக்கிட்டோம், ஸ்டெப் 5ல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் 12 mm டயாமீட்டர் பாரு, 200 mm சென்டர். ஸோ அதுக்கு நம்ம எப்படி எழுதணும், #12 mm, அதாவது #12னா 12 mm டயாமீட்டர் பார் அட் 200 mm ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸ் விட்டுட்டு 200 mm ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம 12 mm டயாமீட்டர் ராடு உள்ள அந்த பாரை எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த 2 வேல்யூஸ், இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ இங்கே மென்ஷன் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்புறம் தேவைக்கேற்ப இது வந்து லேண்டிங் ஸ்லாபு, இது லேண்டிங் பீமு, இதோட பேர். ஸோ தெரிஞ்சால் எழுதலாம், இல்லை எழுதாமல் விடலாம். ஸோ லாஸ்ட்டில் எங்கள் சைடில் எழுதணும் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm. ஸோ இப்படி தான் வந்து டயக்ராமை வரையணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒயிட்டில் மார்க் பண்ணதெல்லாம் வரைஞ்சிட்டு அப்புறமா மெஷர்மெண்ட்ஸ்லாம் எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் கொஷினில் டேட்டாஸ் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் உங்கள் கொஷின் பேப்பரில் த்ரெட்டும் ரைஸும் கொடுக்கலன்னா அதை நீங்களாகவே எழுதிக்கணும். 300 mm 150 mm இது ஜென்ரல் வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 எஃபெக்டிவ் ஸ்பேன் கண்டுபிடிக்கணும். திக்னஸ் ஆஃப் வேஸ்ட் ஸ்லாப் கண்டுபிடிக்கணும். ஓவரால் டெப்த், எஃபெக்டிவ் டெப்த், லோடு கண்டுபிடிக்கணும். டெட் லோட் ஆஃப் ஸ்லாப் ஆன் ஸ்லோப், டெட் லோட் ஆஃப் ஸ்லாப் ஆன் ஹாரிசான்டல் ஸ்பேன் கண்டுபிடிக்கணும். டெட் லோட் ஆஃப் ஒரு ஸ்டெப்பு கண்டுபிடிக்கணும். அப்புறம் லோட் ஆஃப் ஸ்டெப்ஸ் பர் யூனிட் லென்த்து கண்டுபிடிக்கணும். ஃபினிஷர்ஸ் எவ்வளவு, டோட்டல் டெட் லோடு, சர்வீஸ் லைவ் லோடு, டோட்டல் சர்வீஸ் லோடு, ஃபேக்டர்டு லோடு, பெண்டிங் மொமெண்ட் எம் வேல்யூ, அதாவது எம்யூ வேல்யூ கண்டுபிடிக்கணும். செக் பண்ணணும் டெப்த்து, அந்த ஸ்லாப்னுடைய டெப்த்து சரியாக இருக்கா இல்லையான்னு.
நெக்ஸ்ட் மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு எவ்வளவு டயாமீட்டர் ப்ரொவைட் பண்ணலாம் அது நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டு அதோடைய சென்டர் ஸ்பேசிங் கண்டுபிடிக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபைனலாக அந்த டயக்ராம் காமிச்சிட்டு முடிச்சிடணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.